ம். தங்கச்சி நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இருமா. சோ அப்பப்பா அஞ்சலி கிட்ட என்னை பத்தி நல்ல விதமா ஒரு 4 வார்த்தை சொல்லு. இப்படிலாம் பண்ணா உங்களுக்குலாம் என் மேல நம்பிக்கை வருமேனு தான் நான் இப்படிலாம் பண்றேன். குடிங்க குடிங்க. என்ன தங்கச்சி, இது உன் வீடுமா. உன் வீட்டில் நீ எங்க வேணாலும் போலாம் வரலாம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாமா? ரொம்ப நாளா நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அஞ்சலி இருந்தப்ப எனக்கு ஆசாசியா சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஒரு நேரம் மட்டும் எனக்காக சமைச்சு கொடுக்க முடியுமா? ப்ளீஸ்மா. உறவுன்னு யாருமே இல்லாம தனியா வாழ்றவனா நீ இந்த உதவி கூட பண்ண மாட்டியா? என்ன உன் கூட பிறந்த அண்ணனா நினைச்சுக்கோமா ப்ளீஸ். டேய் சண்முகம். டேய் என்னாச்சுரா சிவராமா? எதுக்கு அவசரமா வர சொன்ன? அந்த மகேஷ் எதுவும் உன்னை கண்டுபிடிச்சிட்டானா? ஐயோ, ஒரு பெரிய ஆபத்துடா. என்னடா ஆச்சு சொல்லு. அந்த மகேஷ் தப்பிச்சு போய் என்ன நேர்ல வர வைக்கிறதுக்காக என் பையன் முருகனையும் என் மருமக ரேவதியும் கடத்தி வச்சிருக்கான்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவன் இன்னும் வீட்டுக்கே வரலடா. லட்சுமி வீட்டுல பதறி போய் உட்காந்துருக்காடா. ஏதோ தொலைஞ்சு போயிட்டதா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு கன்ஃபார்மா தெரியும்டா, அவன் தான்டா கடத்தி வச்சிருக்கான். ஏய், எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? அவங்க 2 பேரும் வேற ஏதாவது இடத்துக்கு போயிருக்கலாம்ல? இல்லடா, எனக்கு என்னமோ அவன் தான் கடத்திருப்பான்னு தோணுது. என்ன எப்படியோ பிடிக்கணுங்கிறத அவனுடைய பிளான். எப்படியும் என் பிள்ளைய தேடி நான் வருவேன், அங்கேயே வச்சு என்ன லாக் பண்ணலான்னு அவன் நினைக்கிறான். இப்ப என்னடா பண்றது? டேய், அவன் ரொம்ப மோசமானவன்டா. அவன் நினைச்சதை அடையறதுக்காக எதை வேணாலும் செய்ய துணிவான்டா. இத பாரு, இப்ப நான் மட்டும் அங்க போலன்னு வச்சுக்க, அவங்க 2 பேரையும் கொலை செய்ய கூட அவன் தயங்க மாட்டான்டா. டேய், இப்படி எல்லாம் யோசிக்காதடா. இல்லடா, அவன் அப்படிப்பட்ட ஆளுதான். எப்படியாவது அவங்கிட்ட இருந்து என் பையனை மருமனையும் காப்பாத்தணும். இப்ப என்ன பண்றது? டேய், நீ ஒன்றும் கவலைப்படாதடா. அவனை ஆரம்பத்துல நம்ம ரொம்ப பெரிய ஆளா நினைச்சிருந்தோம். ஆனா நம்ம 2 பேரும் ட்ரை பண்ணி அவனை கடத்தி அடைச்சி வச்சு நம்மளால முடிஞ்சதில்ல. 2 பேரும் அவங்கள தேடுறோம், அவங்கள கண்டுபிடிக்கிறோம். எப்பாடு பட்டாவது உன் மகனையும் மருமகளையும் நாம கண்டுபிடிக்கிறோம், காப்பாத்துறோம். அட வாடா வாடா போலாம். என்னங்க, சமையல் பண்ணிட்டேன். அவரை கூப்பிடவா? தங்கச்சி சமைச்சிட்டியாமா? சமைச்சிட்டேன். குட். அப்போ வாங்க சாப்பிடலாம். என்னது இது? வா மச்சான், சாப்பிடலாம், சேர்ந்து சாப்பிடலாம். வாமா. வாங்க உட்காரு. உட்காருடா. சாப்பிடு. ஆல்ரெடி சாப்பிட்டியா? தங்கச்சி நீ உட்காருமா, சாப்பிடலாம். இல்ல, நாங்க வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறோம். என்ன 2 பேரும்? சரி, எனக்கு பரிமாறுமா. போதும் போதும். அப்பளம் அப்பளம். டேய், இந்த வீடு தான். பிளான் பக்காவா நடக்கணும், எதுவும் சொதப்பிடக்கூடாது. புரியுதா? ரொம்ப கவனமா இருங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பக்காவா முடிச்சிடுறேன். டேய் வாங்கடா போலாம்.
என்ன இது? என்னது இது? எங்க இருந்து இந்த புகை வருது? டேய், வந்துட்டாடா. எல்லாரும் வாங்க, விடாதீங்க விடாதீங்க. கையை விடுங்க. வாங்கடா. என்ன பண்றீங்க? கையை விடுங்க. ஏய், ஐயோ. வா. ஐயோ, கையை டேய், விடுடா. எங்கடா இருக்கீங்க? அவன் வந்துட்டான்டா. ஏய், கையை வாங்க. விடு. சீக்கிரம் வாங்கடா. புடிடா, புடி. டேய், இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போய் பத்திரமா வைங்க. கையை விடுடா. நாங்களே எங்க அண்ணனையும் அண்ணியும் காணன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க வேற ஏன் சார் எங்களை தொந்தரவு பண்றீங்க? நாங்க தொந்தரவு பண்றோமா? உங்க அப்பா மேல என்ன கேஸ் ஃபைல் ஆயிருக்குன்னு தெரியுமா? அவரை பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா அடிக்கடி விசாரிச்சு தான் ஆகணும். எங்க சுத்தினாலும் குடும்பத்தை தேடி வந்துதானே ஆகணும். சார், என் புருஷன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். தயவு செஞ்சு நீங்க அவர் அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு யாரோ தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என் பிள்ளையும் மருமகளையும் வேற காணும் சார். அவங்கள கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். சார், எந்த வாரண்ட்டும் இல்லாம நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு தோணும் போதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து விசாரணை பண்றீங்களே, இது சரியா? அக்கம் பக்கத்துல எங்க ஃபேமிலி பத்தி என்ன சார் சொல்லுவாங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சார். கொஞ்சம் பொறுங்க. இது டெரரிஸ்ட் கேங் சம்பந்தப்பட்ட கேஸ். இந்த கேஸ்ல விசாரிக்கிறதுக்கு எந்த ஆர்டரும் தேவையில்லை. நாங்க வந்து விசாரிக்கிற வரைக்கும் நல்லது. இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்லாம் வந்தாங்கன்னா வீடே ரெண்டாயிடும். கடவுளே, ஒரு பக்கம் என் பிள்ளையும் மருமகளையும் காணும், இன்னொரு பக்கம் என் புருஷனை தீவிரவாதின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஏன்டா இவ்வளவு சோதனையோ? அத்தை, அண்ணி, அண்ணி, ரேவதி, அண்ணி எங்க போயிட்டீங்க? எங்கம்மா போனீங்க? டேய் முருகா, எங்கடா போன? அண்ணா, உங்களை காணோன்னு எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? டேய் எங்கடா போன?